இப்போ வந்து தமிழக அரசு வந்து தொடர்ச்சியாக வந்து ஒரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து ஒரு அக்ரிகல்ச்சரல் சென்சஸ் வந்து அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் சார்பாக, அதே மாதிரி வந்து ஸ்டேட் பிளானிங் கமிஷன் சார்பாக சில லேண்ட் யூஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகள் அதுக்கான விஷயங்களுக்காக தனியாக ஒரு துறையை ஒதுக்கி அதுக்கான சில ஆய்வுகள் பண்ணுறாங்க. அது தொடர்பான விவரங்கள் வந்து தமிழக அரசுடைய அந்த இணையத்தில் வந்து கிடைக்கப்பட்டது. இப்போ அதனுடைய விவரங்கள் வந்து தான் என்னுடைய கருத்துக்கள் வந்து நான் அரசு சார்ந்த ஒரு சர்வேயோ போன்ற விஷயங்களில் வந்து பல விஷயங்கள் வந்து சில குறைபாடுகள் இருக்கும். ஏன்னா அவர்கள் தூக்குகிற முறையில் இருந்தால் கூட இப்போதைக்கு இப்போ அதை தான் நம்ம வந்து ரெஃபரன்ஸ் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இதை தாண்டி வெளியில் வந்து ஒரு சிலர் இப்போ தோழர் சொன்ன மாதிரி வந்து பேராசிரியர் ஜெயரஞ்சனோ இல்லைன்னா வந்து எம்ஐடிஎஸ் இருக்கக்கூடிய பேராசிரியரோ வேறு சிலரோ வந்து சில கிராமங்களை தேர்வு செய்து குறிப்பாக அந்த ஸ்லேட்டர் வில்லேஜ்னு சொல்லி பழைய ஸ்லேட்டர்னு ஒருத்தர் இந்த காலகட்டத்தில் பிரிட்டிஷ் பேராசிரியர் செய்த அந்த கிராமங்களை திருப்பி போய் ஒரு ஆய்வு பண்ணுற முறையில் தான் இப்போ தோழர் சொன்னேன். அது என்ன ஒரு இந்த பாலக்குறிச்சி காவேரி டெல்டாவில் இருவேல்பட்டுன்னு சொல்லி மண்டலத்தில் இருக்கக்கூடிய இடம், அதே மாதிரி திருப்பூரில் ஒரு கிராமம், அதே மாதிரி திருநெல்வேலி மாவட்டத்தில் கங்கை மாவட்டம், இப்படி ஒரு 4-5 கிராமங்களை வந்து தேர்வு செஞ்சு அங்கே இன்னைக்கு என்னவாக நிலைமைகள் இருக்குன்னு அவங்க பார்த்துட்டு அதிலிருந்து சில முடிவுகளுக்கு வர்றாங்க. கிட்டத்தட்ட இப்போ அவங்க அதிலிருந்து தான் இது வந்து இந்த தமிழகத்தினுடைய இன்றைய சமூக அமைப்பையே அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா ஒரு போஸ்ட் அக்ரேரியன் சொசைட்டி, இது வந்து ஒரு விவசாயத்திலிருந்து வெளியே வந்த ஒரு சமூகம், விவசாயத்தை முற்றிலும் கைவிட்ட ஒரு சமூக அமைப்பாக இன்னைக்கு தமிழகம் மாறி இருக்கிறதாக அந்த மாதிரியான ஒரு கருத்துக்களை முன்வைத்து அதன் அடிப்படையில் இன்னைக்கு நாம் வந்து ஒரு கொள்கை வகுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ சமீபமாக ஒரு 4-5 ஆண்டுகளாகவே வந்து அந்த அவர்கள் முன்வைக்கக்கூடிய விவசாயத்துறைக்கான பட்ஜெட்டோ இல்லை ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய பட்ஜெட்டிலேயோ வந்து விவசாயத்துறையை வந்து மேலும் வந்து நவீனப்படுத்துறதில் அந்த விவசாயத்துறை பிரச்சனைகள் அதுக்கான தீர்வுகள் பெரிதாக அந்த கவனம் செலுத்தப்படாமல் போகிறதுக்கான முக்கியமான காரணங்களும் அப்படிப்பட்ட ஒரு நிலையை வந்து அந்த பொருளாதார அறிஞர்கள் முன்வைப்பதை அப்படியே இன்னைக்கு வந்து அரசு துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அரசியல் அமைப்பு ஆட்சி அதிகாரிகளுக்கு வந்து இணைந்து அப்படி ஒரு நிலை எடுத்து போகக்கூடிய அதை நம்ம தனியாக பார்க்கலாம். ஆனால் அவர்கள் முன்வைக்கக்கூடிய அந்த விவரங்களும் அந்த கண்ணோட்டங்களில் முடிவுகள் இந்த பிரச்சனை இருந்தால் கூட அந்த விவரங்களும் கண்ணோட்டங்களும் நமக்கு வந்து ஒரு சீரியஸான கொஸ்டினை வந்து ஏற்படுத்திக்கிறதா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா தமிழகத்தை பொறுத்த மட்டும் தோழர் சொன்ன மாதிரி மிக முக்கியமாக சிறு நிலவுடைமை, சிறு குறு நிலவுடைமை தான் மிக முக்கியமான பாத்திரம் வகிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அப்போ ஒரு பெரிய நிலப்பரப்புகளுடைய ஒரு பெரிய நில உடைமைக்கான சக்திகள் அப்படிப்பட்ட சூழல் வந்து நிலவுதான் பார்த்தா யதார்த்தமான இந்த விவரங்களிலிருந்து பார்த்தா கிடைக்கல. அப்போ இவர்களுடைய ஆய்வுகளில் வந்து அவங்க வந்து என்ன முன்வைக்கிறாங்கன்னா ஆங்கிலத்தில் சொன்னால் மார்ஜினல், ஸ்மால், செமி மீடியம், மீடியம், லார்ஜ் அப்படின்னு சொல்லி ஒரு 5 வகைப்பட்ட நிலத்தின் அடிப்படையிலான ஒரு பிரிவுகளை முன்வைக்கிறாங்க. அப்போ மார்ஜினல் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து ஹெக்டேரில் தான் கணக்கு சொல்கிறாங்க. ஹெக்டேருங்கிறது ஒரு 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 ஹெக்டேருங்கிறது 2.47 2.5 ஏக்கர்னு ஒரு கணக்கு வச்சுருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு 0லேருந்து 1 ஹெக்டேர், அதாவது 2.5 ஏக்கர் வரைக்கும் இருக்கக்கூடியதை அவங்க மார்ஜினல் அப்படிங்கிறதாகவும், 1 ஹெக்டேர்லேருந்து 2, அதாவது 2.5 ஏக்கர்லேருந்து 5 ஏக்கர் வந்து ஸ்மால், அதுக்கப்புறம் செமி மீடியம்ங்கிறது 2லிருந்து 3 ஹெக்டேர், அப்போ 5லிருந்து 7.5 ஏக்கர் அப்படின்றது. மீடியம் என்பது 4லிருந்து 10, அப்போ 4 என்பது 10 ஏக்கரிலிருந்து 25 ஏக்கர். லார்ஜ் என்பது 10க்கு மேல், அப்போ ஒரு 25 ஏக்கருக்கு மேல் அப்படின்னு இந்த ஒரு 5 வகைப்பட்ட லேண்ட் ஹோல்டிங்ஸ், அதாவது வந்து நிலத்தை வந்து வைத்திருக்கக்கூடிய பிரிவுகளாக அவர்கள் வந்து அதை வந்து பிரிக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு தமிழகத்தினுடைய அந்த லேண்ட் ஹோல்டிங்கில் வந்து இந்த மார்ஜினல் 2.5 ஏக்கர் அதற்கு குறைவாக இருக்கக்கூடியது தான் அதிகமாக இருக்குது. 78.44%. இது வந்து 2015-16 அக்ரிகல்ச்சரல் சென்சஸ் எடுக்கப்படுது. அதில் 3 வகையாக அந்த ரிப்போர்ட் வந்து சமர்ப்பிக்கப்படுது. ஒன்று வந்து இந்த நிலம் ஹோல்டிங்கு, அதில் வந்து இருக்கக்கூடிய லேண்ட் ஓனர்ஷிப்பு, அது செல்ஃபாக இருக்கா இல்லை அது மாதிரியான விஷயங்கள், அந்த லீஸுக்காக வந்து இருக்கக்கூடிய லேண்டு, இதெல்லாம் கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இது வந்து நடைமுறையில் வேறையாக இருக்குது. அதை நம்ம சில இடங்களில் நம்ம பார்க்கலாம். பட் நான் சொல்கிறது அப்படி பார்க்கும்போது கூட
பிரதானமாக என்னவாக இருக்குன்னா, நிலத்தை சொந்தமாக உடைமையாக வைத்து அதில் விவசாயம் செய்து அதிலிருந்து வருமானத்தை ஈட்டக்கூடிய பிரிவினர் அப்படின்றது தான் அதிகமாக இருக்கிறாங்க அந்த நில உடைமை பிரிவுகளில் எடுத்துக்கொள்வது. இந்த மார்ஜினல் 78.44% அந்த நில உடைமைகளை வைத்திருக்கிறவர்கள் மொத்தமா ஆப்ரேட் பண்ணக்கூடிய நிலத்தினுடைய அளவு இல்லையா, விவசாயம் செய்யக்கூடிய நிலம் தமிழகத்தில் அதுல 36.38% அந்த அளவிற்கு. அப்ப நில உடைமைகளில் சிறு சிறு நில உடைமைகளாக இருக்கிறது கிட்டத்தட்ட 28-40% இருக்கு. அவங்க 36% நிலத்தில் பயிரிடுகின்றவர்களாக இருக்காங்க. இது மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியா எடுத்து பார்த்தா கூட அந்த ஸ்மால் அவங்க 14% உடைமையாளர்களாக இருக்கிறாங்க அந்த பிரிவு. அவங்க 26% பயிரிடும் நிலத்தை அவங்க கையில் வச்சிருக்காங்க. செமி மீடியம் அவங்க 5-6 வச்சுக்கிட்டா 20%. கடைசி அந்த லார்ஜ்னு சொல்லக்கூடிய 10 ஹெக்டேருக்கு மேல இருக்கக்கூடிய 25 ஏக்கருக்கு மேல இருக்கக்கூடியது பார்க்கும்போது அவர்கள் மொத்தத்திலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 0.18% அளவில் தான் அவங்களுக்கு லேண்ட் ஹோல்டிங் இருக்கு. அவங்க மொத்தமாக ஒரு 5% அளவில் நிலப்பரப்பில் விவசாயம் செய்யப்படுது. இதை இன்னும் குறிப்பா பார்த்தோம்னா இதே மாதிரியான ஒரு ஆய்வு நேஷனல் சாம்பிள் சர்வே ரிப்போர்ட் 587, அதாவது மத்திய அரசு ரூரல் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஹோல்ட்ஸ், அதாவது விவசாயத்தை வருமானத்தை பிரதானமாக கொண்ட குடும்பங்கள், அதெல்லாம் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் சொல்லுவாங்க. அப்படிப்பட்டதை பற்றி நடத்தப்பட்ட அந்த ஆய்வு 2019 நடக்கப்பட்டது. அதிலிருந்து தமிழகத்தினுடைய ப்ரொஃபைல அவங்க ஸ்டேட் பிளானிங் கமிஷன் வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் பார்க்கும்போது அதுவும் இதையும் ஏறக்குறைய ஒத்துதான் போகுது. அதில் சொல்லக்கூடிய அடிப்படையில் பார்க்கும்போது அவர்கள் குடும்பத்தின் அடிப்படையில் சொல்றாங்க, மொத்தமா தமிழகத்தில் 25,82,500 விவசாய குடும்பங்கள் இருக்கிறது. அதில் அந்த மார்ஜினல் சொல்லக்கூடிய 2.5 ஏக்கருக்கு கீழே இருக்கக்கூடியவங்க எவ்வளவுனா 19,08,000, அதாவது 73.88%. ஸ்மால் ஒரு 4,59,000, செமி மீடியம்ங்கிறது 1,54,000. இந்த லார்ஜ்னு சொல்லக்கூடியவங்க 7,700 அப்படின்ற மாதிரியான ஒரு மத்திய அரசுடைய அந்த அவங்களுடைய டிபார்ட்மெண்ட் நடத்தக்கூடிய அந்த அக்ரிகல்ச்சர் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடுங்கிற ஆய்வுகளும் அதெல்லாம் முன்வைக்கும். அப்போ இதிலிருந்து பார்க்கும்போது தமிழ்நாட்டுடைய இந்த விவசாய நில உடைமையில் இன்னைக்கு பிரதானமான பங்கு வைக்கக்கூடியது இந்த மாதிரி 2.5 ஏக்கருக்கு கீழே இருக்கக்கூடிய சிறு, அதற்கப்புறம் அதிலிருந்து ஒரு 5 ஏக்கர் வரைக்கும் இருக்கக்கூடிய அடுத்த கட்ட விவசாயிகள் தான் மொத்தம் காம்போசிஷன் அப்படிப்பட்டதாக தான் இருக்குதுங்கிறது இந்த அரசு சார்ந்த புள்ளிவிவரங்கள் நமக்கு கிடைக்கிறது. அது இன்னொரு பிரச்சனையை என்ன உருவாக்குதுன்னா, இந்த மொத்த நம்முடைய தமிழ்நாட்டுடைய அக்ரிகல்ச்சரல் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் சொல்லக்கூடிய இந்த மொத்த ஒரு குடும்ப அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 25,82,500 எவ்வளவுனா மொத்தம் ஒரு 1 லட்சம் குடும்பம் இருக்கு, ஒரு 10 லட்சம் 1 கோடி குடும்பங்கள் இருக்குன்னா அதில் இது 4% தான். இதை தேசிய சராசரி எடுத்தோம்னா, அதாவது இப்போ மொத்த தமிழகத்தின் குடும்பங்கள் 1 கோடி குடும்பங்கள் இருக்குன்னா அதுல 4/1 குடும்பம் தான் விவசாய வருமானத்தை பிரதானமாக கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்கள், 25 லட்சம் குடும்பங்கள். இதே நம்ம தேசிய சராசரியை எடுத்தோம்னா 45-46%, கிட்டத்தட்ட ஒரு 2க்கு 1 குடும்பம், மொத்த குடும்பத்தில் ஒரு குடும்பம் விவசாய வருமானத்தை சார்ந்து இருக்கிறவராக இந்த 2019 இந்த சர்வே அவர்கள் முன்வைக்கிறாங்க ஒன்றிய அரசு. அப்ப இதிலிருந்து இன்னொரு பக்கம் என்னவா இருக்குன்னா, தமிழகத்தில் ஆமா இது ஒரு 25% இல்ல, ஆமா 25%, அது 50%. சாரி இது இல்ல கரெக்டா தான் நீங்க சொல்றது. நீங்க நான் ஃபார்ம் லேபர் தமிழ்நாட்டில் குறைவா இருக்குன்றீங்க, 4 அதிகமா இருக்குன்றீங்க. சரிதான், விவசாய சாராத உழைப்புல அதிகமா சார்ந்து நம்பர் கொடுக்கல தம்பி, பேர் நம்பர் கொடுக்கல. விவசாய சாராத கனெக்ட் பண்ணி சொல்றது இல்ல இது சரி, விவசாயம் சாராத குடும்பங்கள் ஒரே சரி, அதுல ஒரே ஒரு கிராமப்புற குடும்பங்கள், அதனால கரெக்டா இருக்கும். கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய குடும்பங்களில்
கிராமப்புறத்தை 100 மாற்றி நகரம் அதில் ஏற்கனவே நான் சொல்ல 2011 30% விவசாய பொருளாதாரத்தை நம்பி இன்னும் குறைஞ்சிருக்கு. அதான் இன்னும் அதாவது குறைஞ்சிருக்கு. அதாவது கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மொத்த ஹவுஸ் ஹோல்ட்ஸ் வந்து 1 கோடியுமே இருக்குதுன்னா அதில் வந்து 25 லட்சத்தை சேர்ந்த விவசாயத்தை பிரதானமான வருமானம் கொண்ட ஒரு குடும்ப பிரிவினராக இருக்கிறாங்க. அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த விவசாய முறைகள் வந்து இப்படிப்பட்ட கம்மி வருது. ரெண்டாவது வந்து விவசாய உற்பத்தி செய்யும் இடம், அது வந்து இந்த பரப்பளவு இல்லையா, விவசாய உற்பத்தி செய்யக்கூடிய அந்த பரப்பளவும் வந்து குறைஞ்சி. இப்போ கிட்டத்தட்ட இவங்க சொல்லக்கூடிய இந்த சர்வேல 2011-12 அந்த காலகட்டத்திலிருந்து 15-16 ஏற்கனவே வந்து அதற்கு முன்பாக விவசாயம் செய்யப்பட்டது வந்து 7,77 மில்லியன் ஹெக்டேர். அது வந்து 5.57 மில்லியன் ஹெக்டேராக குறைஞ்சிருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட இது வந்து நான் சொல்றது வந்து கல்டிவேட்டட் ஏரியா வந்து பல ஆண்டுகளாக வந்து இது வந்து குறைஞ்சிருக்கு. 60கள் 70களிலிருந்து 2017-18 கணக்கு பண்ணும்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 மில்லியன்னா ஒரு 20 லட்சம் ஹெக்டேர் வந்து அளவில் வந்து விவசாய உற்பத்தி செய்யக்கூடிய அந்த பயிரிடும் பரப்பு என்பது தமிழகத்தில் வந்து ஒரு பாரிய அளவில் வந்து அதில் ஒரு டிக்ளைன் வந்து இருக்கிறதா தான் அதில் சொல்லப்படுது. அதனால தான் அதனுடைய ஷேரிங் நம்முடைய இந்த ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அதுலேயும் வந்து நம்ம வந்து ஆமாம் ஜிடிஎஸ்பி ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஜிடிஎஸ்பி அது மாதிரி அது வந்து 52% வந்து 60களில் இருந்தது. இன்னைக்கு வந்து 13% குறையப்படுது. அப்போ பயிரிடும் பரப்பு அளவிலும் இன்று வந்து ஒரு பெரிய அளவிலான ஒரு குறைவு வந்து ஏற்பட்டிருக்கா நம்ம வந்து அதில் தெரிஞ்சு வேண்டிய இன்னொரு பாயிண்ட். ரெண்டாவது வந்து இந்த ஏற்கனவே நம்ம சொல்ல முடியாது அந்த ஒவ்வொரு ஒரு குறிப்பிட்ட பகுதி, அதாவது ஒரு விவசாயத்தை வந்து செயல்படுத்தக்கூடிய அந்த ஒரு பகுதியை இருக்கிறாங்களா, அதை என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஹோல்டிங் சொல்கிறாங்க, லேண்ட் ஹோல்டிங் அந்த பகுதி, அந்த பகுதியினுடைய செயலாக்க பகுதி, விவசாயம் செய்யக்கூடிய அந்த செயலாக்க பகுதியும் வந்து கணிசமாக வந்து குறைஞ்சிட்டே வருது. இப்போ இதில் எப்படி சொல்கிறாங்கன்னா, உதாரணத்துக்கு வந்து இப்போ நாம் வந்து அதாவது இப்போ நம்ம என்ன பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த ஆப்ரேஷனல் ஹோல்டிங்ஸ்னு சொல்லக்கூடிய விவசாயத்தினுடைய செயலாக்க பகுதி, அந்த எண்ணிக்கை வந்து நடைபெறக்கூடிய அந்த பகுதி அது வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 79,38,000 அந்த அதுலேருந்து குறைஞ்சிருக்கு இல்லையா. அதே மாதிரி ஒவ்வொரு தனிப்பட்ட அந்த ஒரு அந்த செயலாக்க பகுதி இருக்குல்ல, அதனுடைய பரப்பளவு எப்படி குறைஞ்சிருக்குன்னா, இப்போ 2010-11 வந்து 0.79 ஹெக்டேர் ஒரு பெர் கேப்சியான்னு சொல்கிற மாதிரி, நம்ம இன்கம்ல சொல்கிறோம்ல, ஒரு தலைக்கு வந்து இவ்வளோ வருமானம் வந்து ஆண்டுக்கு வருமானம் மாதிரி, இந்த ஒட்டுமொத்த ஆவரேஜ் சைஸ் ஆஃப் இந்த ஆப்ரேஷனல் ஹோல்டிங் சொல்லக்கூடிய இந்த விவசாய செயலாக்க பகுதி என்பதும் இன்னைக்கு வந்து 0.75 ஹெக்டேராக வந்து குறைஞ்சி. இதுவும் வந்து தேசிய சராசரியிலிருந்து கணிசமான அளவில் ஒரு குறைந்திருக்கிற ஒரு தன்மை உள்ளதாக இருக்கு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த மார்ஜினல் ஹோல்டிங்ஸ் சொல்லக்கூடிய அந்த 2.5 ஏக்கருக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த நில உடைமை கொண்ட விவசாயிகள் வந்து தான் தமிழகத்தினுடைய 80.65% உணவு தானியங்கள் ஃபுட் கிராப்ஸில் வந்து அவங்க தான் வந்து ஈடுபடுறாங்க. அப்போ அதில் வந்து இவங்க இந்த ஆய்வில் என்ன ஒரு இண்டிகேஷன் ஏற்பட்டதுன்னா, இந்த லார்ஜ் ஹோல்டிங்ஸ்னு சொல்லக்கூடிய 25 ஏக்கர் அந்த மாதிரி மேலே இருக்கக்கூடிய, மேபி அதை தான் நம்ம வந்து இன்றைக்கி ஒரு பெரிய பணக்கார விவசாயிகள் மாதிரியான தன்மையில் இருக்கக்கூடிய ஒரு செக்டார், அவங்க வந்து வெறும் 57.32% தான் உணவு தானிய உற்பத்தியில் ஈடுபடுறாங்க. பெரும்பாலான பேர் வந்து நான் ஃபுட் கிராப்ஸ், அதாவது உணவு தானியம் இல்லாத பிற உற்பத்தி மாறி போகக்கூடிய பணப்பயிர்களில் வந்து பிரதான கவனம், கிட்டத்தட்ட 6 பங்கு வந்து அவங்க அதில் தான் போகிறாங்க.
ஆனால் அந்த சிறு நில உடைமையில் இருக்கிறவங்க இன்னும் வந்து பிரதானமாக நம்ம தமிழகத்தை பொறுத்த மட்டும் நமக்கு வந்து அரிசி, அதே மாதிரி வந்து சோளம், அதே மாதிரி வந்து ராகி, இந்த மாதிரியான உணவு தானிய, அதே மாதிரி பருப்பு, இந்த மாதிரியான வகைகள் கொண்ட உணவு தானிய உற்பத்திகள் இவர்களுடைய முழு வந்து உற்பத்தி சார்ந்த நடவடிக்கை, விவசாய உற்பத்தி சார்ந்த நடவடிக்கைகள் வந்து இருக்கு. அப்போ இதில் ரெண்டாவது நடக்கக்கூடிய உற்பத்தி அமைப்பு முறையில் தோழர் சொன்ன மாதிரி அது வந்து அந்த குடும்ப நில உடைமை இல்லைன்னா குத்தகை விவசாயமோ பல துறையில் இருந்தாலும் அந்த நிலங்கள் வந்து துண்டு துண்டாக மாறுகின்ற போக்கு தான் இந்த காலகட்டத்தில் அதிகரிச்சு. அப்போ அதை வந்து இன்னொரு வகையில் நம்ம பார்க்கும்போது தமிழகத்தினுடைய இந்த பாசன முறைகளில் இருந்த நாம் ஏற்கனவே பார்க்குற மாதிரி ஓப்பன்கள், இந்த மாதிரி திறந்தவெளி கிணறுகளோ இல்லைன்னா ஆழ்துளை கிணறுகள் போன்ற அமைப்பு முறைகள் தான் வந்து கணிசமான அளவில் வளர்ந்துருக்கு. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் நமக்கு வந்து குறைந்தபட்ச ரிசர்வாயர் போன்ற, அதாவது வந்து நீர்பிடிப்பு அது என்ன சொல்கிறது, நீர்பிடிப்பு பகுதியில் அந்த இதை இப்போ அணைகளோ மற்றதெல்லாம் வந்து நமக்கு மொத்தமே வந்து நமக்கு 87 தான் இருக்குது. அதில் மேஜர் 16 தான். இப்போ நம்ம வந்து மேட்டூர்லேருந்து இந்த மாதிரி அணைகள் இருக்கிற சாத்தனூர் வரைக்கும் 16 அணைகள் தான் இருக்குது. அப்போ நம்ம தமிழகத்தை பொறுத்த மட்டும் நம்முடைய பாசன அமைப்பு முறை எப்படி இருக்குன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 2241 கேனல்ஸ், கால்வாய்கள் மூலமாக கிட்டத்தட்ட வந்து நம்ம வந்து ஒரு 6,83,806 ஹெக்டேர் அளவில் அதை சார்ந்த ஒரு பாசனம் என்பது சொல்கிறாங்க. குளங்கள் சார்ந்து வந்து ஒரு 41,124 குளங்கள், அது ஒரு 4,10,000 அப்படின்ற அளவுலையும். பிரதானமாக அதுக்கு அடுத்து இருக்கிறது வந்து இந்த ஆழ்துளை கிணறு 18,80,000, திறந்த கிணறுகள் வந்து ஒரு 14 லட்சம், அப்புறம் இந்த ரிசர்வாயர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு 85. அப்போ இந்த நீர்ப்பாசன வகையில் கூட பார்த்தோம்னா பாசன பரப்புல ஆற்று நீரிலிருந்து கால்வாய் வழியாக பாசனம் செய்யக்கூடியது காவேரி டெல்டாவோ இல்லைன்னா திருநெல்வேலி தாமிரபரணி போன்ற பகுதிகளோ, இது மாதிரி சில பெருநீளாக இருக்கக்கூடிய அந்த ஆற்று ரிவர் பகுதியில் நடக்கக்கூடிய ஒரு முறைகள் வந்து இருக்கு. அதை தாண்டிய பிரதானமான விஷயம் வந்து 2 இடத்துல தான். ஒன்று மழை சார்ந்த குளங்கள் நிரப்பி அதன் மூலமான விவசாய நிலங்கள் ஏற்பட்டோம்னா, இன்னொரு பக்கம் நிலத்தடி நீர் சார்ந்த டியூப்வெல்ஸும் ஓப்பன் வெல்ஸும் தான் அதிகமாக இருக்கு. அப்போ இது என்ன செய்யுதுன்னா நிலங்கள் வந்து ஒரு நிறைய குவிந்து போறதை தாண்டி இந்த துண்டு துண்டாக நிலங்கள் ஏற்படும் பொழுது அதை சார்ந்த இந்த வந்து ஆழ்துளை கிணறுகள் அமைப்பது, இந்த போக்குகள் தான் வந்து அதிகரிச்சுட்டு போகுது. அப்போ இந்த துண்டு துண்டு நிலங்கள் சார்ந்து தான் வந்து இது பாயிண்ட் ஆகிடும். இப்போ இதை சொல்லி இதுக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்லாம் நடைமுறை போட்டு இல்லை. 2011 வந்து 5 ஆண்டு திட்டம் வரும்போது ஒரு காமன் டியூப்வெல்ஸ் அமைக்கலாம் அப்படின்னு வந்து அந்த ப்ரொபோசல் வந்து அந்த கவர்மெண்ட்குள்ளே வந்து அது போகுது. அதாவது இப்போ வந்து ஒரு 10 விவசாயிகள் இல்லை 100 விவசாயிகளுக்காக ஒரு பொதுவான ஒரு ஆழ்துளை கிணறுகள் அமைத்து அதிலிருந்து அந்த நீரை வந்து பிரித்து கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்தலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு இதை வந்து முன் வச்சுருக்காங்க. ஆனால் அது எந்த செயலாக்குறது போச்சு அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஐடியா வந்து ப்ரொபோஸ் பண்ணப்படுது. இன்னொரு பக்கம் நாம் வந்து இந்த உலகமயமாக்கல் அந்த காலகட்டத்தில் வந்து இன்னைக்கு பாசனத்தையே வந்து அந்த நீரையே வந்து தண்ணீர் வந்து எப்படி வந்து தனியுடைமையாக்கி அதற்கான காசு பண்ணுறதுக்கான முறைகள்லாம் ஒரு இன்னொரு பக்கம் வாட்டர் யூசர்ஸ் அசோசியேஷன் உருவாக்கிக்கிறாங்க. இப்போ அதுக்கான தேர்தல்கள் எல்லாமே பல இடங்களில் இருந்தது. இன்னைக்கு கூட எனக்கு வளர்ச்சி மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இது வந்து ஆந்திராவில் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக செய்யப்படுறதாக அவங்க சொல்கிறாங்க. இரிகேஷன் இல்லை, இந்த மாதிரி வந்து ஏரிகள் சார்ந்த பாசன விவசாயிகள் சங்கத்தை உருவாக்குது. அதற்கு யாரெல்லாம் அந்த பாசன விவசாயிகள் அந்த கிராமப்புறத்தை சார்ந்த அனைத்து நிலத்தில் பட்டாவோ அவங்க உடைமையாக இருந்தாங்கன்னா அவங்கெல்லாம் அதனுடைய வாக்காளர்களாக மாறி அவர்களுக்கு ஒரு தேர்தலை நடத்தி அந்த தேர்தல் மூலமாக ஒரு சங்கம் உருவாகி அது ஒரு 5 ஆண்டு காலமாக இருக்கும். அந்த தேர்தலை நடத்துவதே வந்து இன்னைக்கு வந்து அந்தந்த ஆர்டிஓ அந்த கலெக்டர் தான் அதனுடைய வந்து தேர்தல் அதிகாரி. இப்படி ஒரு சட்டம் நம்ம தமிழ்நாட்டிலையும் வந்துருச்சு. ஆனால் இது வந்து ஆக்டிவாக வந்து செயல்படலை. அப்போ இந்த பாசன விவசாயிகள்லையும் வந்து இப்படி ஏரி பாசன விவசாயிகளையும் கால்வாய் பாசன விவசாயிகளையும் ஒருங்கிணைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு திட்டமும் இது மாதிரியான சிறு சிறு விவசாய உரிமைகளை ஒருங்கிணைப்பதற்கான முயற்சியும் எடுக்கப்படுவதாக சொல்லப்படுது. ஆனால் இது எதுவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக போகலை. ஏன்னா இன்னொரு பக்கம் நம்ம இந்த விவசாயத்துறையில் அரசு சார்ந்த கவனமும் அதற்கான திட்ட செயலாக்கமும் வந்து நடைபெறாமல் போகின்ற போக்குகள் வந்து கடந்த 15-20 ஆண்டுகளாக உலகமயமாக்கல் பின் வந்து தமிழகத்தில் இருக்கிறதையும் நம்ம வந்து கவனிக்கிறோம். அப்போ இது என்ன காட்டுதுன்னா துண்டு துண்டான நிலங்களில் வந்து விவசாய முறை,
சிறு சிறு பாசன அமைப்புகளையும் சொந்த பாசன அமைப்புகளையும் விவசாயிகள் ஏற்படுத்தி கொண்டு அவர்கள் அதிலிருந்து கட்டுண்டுதான் இருப்பார்களே தவிர அதை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் ஒரு தனியுடைமை தங்களை சார்ந்த சிந்தனை முறையில தான் போகக்கூடியதாக இருக்கு. இது வந்து கடினமான வகையில வந்து விவசாய உற்பத்தியையும் விவசாயிகளுடைய வருமானத்தையும் கடுமையாக பாதிக்கும். ஏன்னா இப்போ ஒரு ஆயில் மோட்டாரோ அதனுடைய பிரச்சனைகள், அதனுடைய சிக்கல்கள், தண்ணீர் மட்டம் குறைய அதற்கான தேவைகளை வந்து இன்னும் ஆழமாக்குவது, இது மாதிரியான சிக்கல்கள் வந்து இருப்பதுங்கிறது விவசாயத்தினுடைய உற்பத்தியையும் கணிசமாக பாதிக்குது அப்படிங்கிறது கணக்கெடுத்து. இப்போ இதுக்கு அடுத்த முக்கியமான கேள்வி என்னன்னா, இப்போ நாம வந்து உணவு தானிய உற்பத்திங்கிறது இப்போ பெரும்பான்மையாக வந்து சந்தைக்கு தான் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இப்போ நாம் முந்தைய நிலைமையில பார்த்தோம்னா தாங்கள் வந்து பயிரிடுகின்ற அந்த உணவு தானியத்தை கூட அவர்கள் தங்களுடைய வீடுகளிலோ தங்களுக்கு பயன்பாட்டிற்கு பிரதானமாக வைத்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய சில சர்ப்ளஸாக அதுக்கு போகிறத வெளியில கொண்டு வரக்கூடிய பிரச்சனை இருக்கு. ஆனால் இன்னைக்கு பிரதானமாக நெல் உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயியே அதை பிரதானமாக உற்பத்தி செய்வதுடன் எங்கே எடுத்துட்டு போறாருன்னா, ஒன்று லோக்கல் மார்க்கெட்டுக்கு, இல்லைன்னா அரசு கொள்முதல் நிறுவனங்களாக இருக்கக்கூடிய ஒழுங்குமுறை விற்பனைகள் எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு போக்கு வந்து இது வந்து பரவலாக இதுதான் இன்று பிரதானமான போக்காக. அப்போ ஒரு சொந்தமான பயன்பாட்டிற்கு இவ்வளவு சிறு உடைமை சார்ந்த ஒரு தன்மை இருந்தாலும் சொந்தமாக தன்னுடைய குடும்ப தேவைகளுக்காக உற்பத்தி செய்கின்ற அந்த தன்மையிலிருந்து ஒரு ஓப்பன் சந்தைக்கு தான் இங்கிருந்து உற்பத்தி கொண்டு வரப்படுகின்ற ஒரு போக்கு என்பது இன்னைக்கு பிரதானமாக மாறிடுது. அப்போ உபரி உற்பத்தியாக இருக்கக்கூடிய அனைத்துமே வந்து இன்னைக்கு சந்தையினுடைய செயலாக்கத்தினுடைய விதிகளுக்கு உட்பட்டு தான் இயங்குகின்ற ஒரு தன்மை இருக்கு. அப்போ நம்ம ஏற்கனவே இருக்கக்கூடிய முதலாளித்துவத்திற்கு முந்தைய உற்பத்தி முறைகள் இருக்கக்கூடிய பிரதானமான விஷயம் என்னன்னா, அந்த விவசாயத்தினுடைய உபரி உற்பத்தியையும் அங்க இருக்கக்கூடிய நில வாடகை மூலமாகவோ இல்லை குத்தகை முறை மூலமாகவோ இல்லைனால் ஏற்கனவே அந்த விவசாய உற்பத்திக்கு வழங்கப்பட்ட கடன்களுக்கான கந்துவட்டி மூலமாகவோ அது வந்து வெளியே வந்து உறிஞ்சி இன்னொரு வர்க்கத்தின் சார்ந்த நிலப்பொருட்களாகவோ இந்த மாதிரியான கந்துவட்டி மூலதன லேவாதேவிக்காரர்களோ உறிஞ்சுகின்ற அந்த போக்கு என்ற தன்மையிலிருந்து இந்த விவசாயம் என்பது, விவசாய உற்பத்தி முறை என்பது முழுமையாக விடுபட்ட நிலையில் தான் இங்கே இருக்கு. அதற்கான இன்னொரு உதாரணம் என்னன்னா, இந்த சர்வேலேயே வந்து 3வது பாடத்தில் என்ன வந்து அவங்க தொகுத்துக்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட தமிழகத்தில் வந்து விவசாயிகளுக்கு வழங்கப்படக்கூடிய கடன்கள் அதில் வந்து பிரதானமாக வந்து பிரைமரி அக்ரிகல்ச்சரல் கிரெடிட் சொசைட்டி, பிரைமரி லேண்ட் டெவலப்மெண்ட் பேங்க், கமர்ஷியல் பேங்க், இந்த ரீஜனல் ரூரல் பேங்க் சொல்லி இந்த ஷார்ட் டேர்ம் லோன்ஸ், குறுகிய கால கடன், நீண்ட கால கடன்கள் எவ்வளவு, அது எப்படி வழங்கப்பட்டிருக்கு, எந்தெந்த பிரிவினருக்கு மார்ஜினல் ஹோல்டிங் உள்ளவங்களை எவ்வளோ வழங்கப்பட்டிருக்கின்றதை கூட அவர்கள் வந்து தொகுக்கும்போது பார்த்தால் பிரதானமான கடன்கள் எல்லாமே இந்த மாதிரி வந்து முதலாளித்துவ நிறுவனமயமாக்கப்பட்ட இல்லைன்னா கூட்டுறவு மயமாக்கப்பட்ட அரசு சார்ந்த அமைப்பு முறைகள் சார்ந்த கடன்களெல்லாம் வந்து இருக்கு. அப்போ இந்த வகையிலும் இது ஒரு பாரிய அளவிலான ஒரு விவசாயத்துறை மாற்றமாக இருக்கிறதாக நான் பார்க்கிறேன். அப்போ இன்னைக்கு வந்து கிராமப்புற விவசாய பொருளாதாரத்தில் ஒரு பிரதானமான முரண்பாடுகளாக என்னவாக மாறி இருக்கு அப்படின்றப்ப அதுக்கு முன்னாடி சில இன்னொரு விவரங்களை பார்த்துடலாங்க. ரெண்டாவது வந்து இந்த இவர்களுடைய இந்த சென்சஸ் ஆய்வுலேயே அடுத்த முக்கியமான ஆய்வுகள் வந்து என்னன்னா, இந்த மார்ஜினல் லேண்ட் ஹோல்டிங் இந்த மாதிரி ஒவ்வொரு பிரிவு இருக்கு இல்லையா, இதில் வந்து எஸ்சி பட்டியலின மக்கள் யார், ஓபிசி மக்கள், அவங்களுடைய உடைமைகள் எவ்வளவாக இருக்கு அப்படின்றதையும் அவங்க வந்து தூக்குறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது இந்த 2019 ஒன்றிய அரசினுடைய இதில் என்ன, அவங்க அந்த அக்ரிகல்ச்சரல் ஹவுஸ் ஹோல்ட்ஸ், அதாவது வந்து விவசாய குடும்பங்களுடைய வருவாயில் சராசரியான மாத வருமானம் வந்து பட்டியலின சாதிகளை சேர்ந்த அந்த குடும்பங்களுக்கு 10,396 என்று அவர்கள் வந்து அதை வந்து மதிப்பிடுறாங்க. அதே சமயம் பிற்படுத்தப்பட்ட சாதியினருக்கு வந்து 12,129 அப்படின்றத வகைப்படுறாங்க. அப்போ அந்த விவசாய குடும்பங்கள் என்பதை அவங்க எந்த வகைக்குள்ளே போகிறாங்கன்றத நாம் இன்னும் அந்த ஆய்வுக்குள்ளே போய் நம்ம பார்க்க வேண்டியதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வெறும் விவசாய குடும்பத்தை ஒரு விவசாயத்தை நடத்தி அதில் பயிரிட்டு அதிலிருந்து பெறக்கூடிய வருமானத்தை மட்டும் கணக்கில் வைக்கிறாங்களா,
இல்லை விவசாயங்களில் ஈடுபடக்கூடிய விவசாயிகள் அக்கம் பக்கமாக மற்ற விவசாய நிலங்களிலோ இல்லை வேறு சில வேலைகளின் மூலமாகவோ, ஏன்னா அக்ரிகல்ச்சர் லேபர்ஸாகவும் இருக்கக்கூடிய போக்கு நமக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. ஏன்னா சொந்தமாக ஒரு சிறு விவசாயி வந்து 1.5 ஏக்கர் 2.5 ஏக்கர் வச்சிருக்கிறவர் அவர் மற்ற நிலங்களுக்கும் போய் வேலை செய்யக்கூடிய ஒரு போக்கு இருக்குது. பெண்கள் வந்து அந்த மாதிரி வேலைக்கெல்லாம் போயிட்டு வர்றாங்க. அப்போ அந்த மாதிரி இல்லை. ஆனால் இதை வந்து அவங்க ஒரு சராசரியாக தொகுத்துருக்காங்க. அப்போ இது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு கிளாஸாக வந்து ஒரு பெரிய பாரிய வேறுபாடு வந்து ஏற்படாத அளவுக்கான ஒரு சூழல் நிலவராக தான் இந்த மந்த்லி இன்கம்ல இருந்து பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் இந்த லேண்ட் ஹோல்டிங்ஸில் பார்த்தா கூட இந்த விவசாய உற்பத்தியில் இருக்கக்கூடிய நபர்களில் பார்த்தா கூட மொத்தமாக நான் சொன்னேன் 25,82,500 குடும்பங்களில் ஓபிசி 20,21,100, எஸ்சி 5,21,900. அப்போ இந்த விவசாய குடும்பங்களில் இந்த அளவில் அவங்களுடைய அமைப்பு முறை இருக்குது. கிட்டத்தட்ட 67% வந்து பிற்படுத்தப்பட்ட சமூகமும் 29.71% வந்து பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர்கள் வந்து விவசாய குடும்ப அமைப்புன்ற மொத்த கால்குலேட்டில் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய இந்த நில பகிர்மானத்தை பொறுத்த மட்டும் அது என்னவா இருக்குன்னா இந்த எக்ஸாக்ட் அதை கணக்கிடும் போது அது எந்த வகையில் இருக்குன்னா, இப்போ ஒரு இதனுடைய மொத்த சராசரியை நம்ம வந்து அவங்கள்ட்ட வச்சுக்கூடிய நிலத்தை வந்து பகுப்பாய்வு செஞ்சு இப்போ 10 ஏக்கர் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கீடு வச்சுருவாங்க பட்டியலின மக்களுக்கு. ஓபிசிக்கு வந்து அது 2 மடங்கு அவங்ககிட்ட ஒரு 20 ஏக்கர் மொத்த நிலம் மொத்த மக்கள் அப்படின்னு அந்த கணக்கீடு பண்ணி பார்த்தோம்னா இல்லை அது வந்து விவரம் இருக்குன்னு அதை நம்ம பார்த்து சொல்கிறேன். அதை நல்ல டக்குன்னு இருக்கு. ஸோ இப்போ இது வந்து என்னவாக வந்து இருக்குன்னா, ஏற்கனவே நாம் வந்து இப்போ இந்த 4 கிராமங்களில் வந்து இப்போ தேர்ந்து நாமெல்லாம் போய் பண்ணதுலேயே இந்த விஷயங்கள் வந்து நீங்கள் படித்தாலே வரும். இப்போ நீங்கள் வந்து கங்கை கொண்டாந்து எடுத்துக்கிட்டோம்னா அங்கே வந்து பிள்ளைகள் கையில் இருந்து எப்படி வந்து நிலங்கள் வந்து இன்றைக்கி தேவேந்திர வேளாளர்களுடைய பிரதானமான போக்காக வந்து அந்த நிலங்கள் வந்து மாறி. அதே மாதிரி பாளையக்குறிச்சி அங்கே பொறுத்த மட்டும் அங்கே நாயுடுகளிடமிருந்து எப்படி வந்து நிலங்கள் வந்து மாறி வந்துருக்கு. அதே மாதிரி இருவேலுப்பட்டியில் அந்த நாயுடு மக்களுடைய அந்த மாதிரி பேசி அதில் இருக்கக்கூடிய அவங்க கொஞ்சம் பேர் இந்த நிலத்தை வந்து பராமரித்து அவங்க விவசாயம் பண்ணாலும் அதுலேயும் சில மாற்றங்கள் வந்து இருக்குது. இப்போ திருப்பூர் மாதிரியான கவுண்டர்கள் கையில் வந்து அது பெரிய அளவில் வந்து அங்கே இருக்கக்கூடிய அருந்ததி வரல அப்படின்றதையும் அதனுடைய ஆய்வுகள் வந்து சொல்லுங்க. ஏன்னா அவங்க அதை வேற வகையில் தோட்ட விவசாய முறைகள் அதை மாற்றி அவங்க ஒரு பணக்கார விவசாய தன்மையிலும் அவங்க தொழில் முதலீடுகளோடு இணைக்கின்ற ஒரு போக்கு வந்து அங்கே நடந்திருக்கு. இப்போ காவேரி டெல்டாவோ இருவேல்பட்டோ கங்கை கொண்டாடனோ அந்த மாதிரி இல்லை. கங்கை கொண்டாடனுடைய வேற பகுதிகள் விவசாயம் வராத பகுதிகள் அதை சிப்காட் போன்றதெல்லாம் வந்துருக்கு. ஸோ அப்போ இந்த மாதிரி இந்த காம்போசிஷன்லாம் பார்க்கும்போது இந்த நிலங்கள் வந்து இந்த மாதிரி வந்து சாதிய ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா பார்ப்பனர்கள் அதற்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி வந்து பிள்ளைகளுடைய மற்ற சமூகத்தினுடைய கைகளில் இருந்து அது வந்து ஓபிசி மற்றும் எஸ்சி மக்களுடைய கைக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிடுது. அது வந்து குத்தகை விவசாயமாக இருந்தாலும் அது நில உடைமையாகவும் அவர்கள் அந்த நிலத்தை விட்டு, ஏன்னா தமிழகத்தினுடைய விவசாய உற்பத்தி முறையோ வேளாண்மை துறையோ தனித்துவமாக பார்க்க முடியுதுன்னா இது வந்து இருக்கக்கூடிய சர்வீஸ் செக்டாரோடையும் தொழில்துறையோடும் பிணைக்கப்பட்டதாக இருக்குது. அப்போ இப்போ நான் திருநெல்வேலி பகுதியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய இந்த மேலப்பாட்டம் சில பகுதியெல்லாம் நல்ல ஒரு வாசன பகுதி தான். அப்போ அங்கே இருக்கக்கூடிய அக்ரகாரத்திலிருந்து பார்ப்பனர்கள் வெளியேறாங்க. அந்த இடத்துல வந்து தேவர்கள் வந்து போனாங்க, அவங்க கையில் நிலம் மாறுது. இதே மாதிரி வந்து வேறு சில பகுதிகளில் வந்து தேவேந்திர குல வேளாளர்கள் வந்து நாய்களோ மற்றவர்களோ வெளியேற அந்த இடத்துல அவங்க டிரான்ஸ்ஃபர் ஆகிறாங்க. நிலமும் அந்த ஊர் சமூகம் அந்த அமைப்பு முறைகளும் அவங்க கட்டுப்பாட்டு போகுது. அப்போ இது மாதிரியான ஒரு விஷயம் ஏன் நடக்குதுன்னா, அப்போ இந்த சமூகங்கள் எல்லாம் நகரமயமாக்கலை நோக்கியும் அதிலிருந்து இன்னைக்கு வந்து மேலை நாடுகளை நோக்கியும் இந்த மாதிரி சர்வீஸ் தொழில்துறை அதன் மூலமாக போகிற அந்த ஒரு தன்மையில் வந்து மாறுகின்ற இடங்கள்ல அங்கே இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட கொடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் அந்த கைக்கு நிலங்கள் மாறுவதும் இவங்க பேரில் நிலங்கள் இருந்தாலும் இன்னைக்கு யாரும் போய் அங்கே போய் அதை உரிமை கோரி இன்னைக்கு செய்ய முடியாத ஒரு சூழல் தான் இருக்குது. குத்தகை விவசாயத்தில் கூட குத்தகையை வந்து போய் வந்து இவ்வளோதான் நிர்ணயம் பண்ணி நீ இவ்வளோ விவசாயம் பண்ணுற இவ்வளோ குடுன்னு சொல்லி கேட்கக்கூடிய நிலைமையில இன்னைக்கு எந்த ஊர்லேயும் அப்படிப்பட்ட பிரதானமான நிலைமை இல்லைங்கிறது. அதாவது ஒரு சில இடங்கள் இருக்கலாம் அப்படிப்பட்ட அந்த ஒரு ஆதிக்கமும் தன்மையும் அது வந்து ஒரு மெஜாரிட்டியும் தன்மையில் அங்கே இருக்கக்கூடிய அரசியல் செல்வாக்கு போன்ற விஷயங்கள் இருந்தால் அதை செயல்படுத்த முடியுமே தவிர அதை தாண்டி
பிற்படுத்தப்பட்ட சாதிகள்கிட்டையோ இல்லைன்னா ஒடுக்கப்பட்ட சாதிகள் இருக்கக்கூடிய இந்த விவசாயத்தை புத்தகமாக வச்சிருக்கோன்றபடி அப்படி வாங்கக்கூடிய ஒரு சூழல் நிலவாத தன்மையில் இந்த லேண்டை வந்து அவங்க கையில் கொடுக்குறது இல்லைன்னா அதுலேருந்து ஏதாவது வாங்கிக்கிறதுன்ற அளவில் தான் இந்த ஸ்டேட்டஸ் கோ மாதிரி இப்படி மெயின்டைன் ஆகிட்டு இருக்கிறதாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இது அவுட் ஆஃப் இந்த அரசாங்கத்துடைய புள்ளிவரங்கள் வாய்ப்புகளுக்கு என்னுடைய கருத்தாக சொல்லுவேன். அதற்கப்புறம் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை வந்து என்னன்னா, இப்போ இடுபொருளுடைய செலவு வந்து அதிகரிச்சு. அப்போ கணிசமாக தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா உரம் சார்ந்த அந்த உரம் பூச்சிக்கொல்லி மருந்து பயன்பாடு என்பது தேசிய சராசரியோட அல்ல பல மாநிலங்களோடு நாம் வந்து அதிகமாகவே அதை வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு தன்மையில் வந்து இருக்கும். அப்போ இதற்காக கணிசமாக விவசாயிகள் வந்து அதுக்காக செலவிடுகின்ற ஒரு தன்மை. ரெண்டாவது, இன்னைக்கு இருக்கக்கூடிய விவசாய தொழிலாளர்களுடைய அந்த இடம், அந்த புலம்பெயர்கள், இடம்பெயர்கள், அந்த பல காரணங்களாக தொழில்துறை வேலைகள் போன்ற வாய்ப்புகளுக்காக முன்னே போகிறது, இல்லைன்னா கட்டுமானத்துறை போன்ற விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து குறைவான, அதாவது அதிகமான சம்பளத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறதுனால விவசாய புலிகளுடைய எண்ணிக்கை என்பது குறைகின்ற போக்கு இருக்கும்போது அங்கே இயந்திரமயமாக்கல் போன்ற பயன்பாடுகளை வந்து விவசாயிகள் சார்ந்து இருக்கும்போது இதற்கான செலவுகள் என்பது நீ கணிசமாக உயரும். ஆனால் விளைச்சலுடைய அதிகரிப்பு வந்து அந்த அளவுக்கான சூழல் வந்து இல்லை. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தா தேசிய சராசரியை ஒப்பிடும்போது தமிழகத்தில் வந்து விவசாய உற்பத்தியில் நம்ம கணிசமாக பல இடங்களில் முன்னிலையில் இருக்கிறோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு 2010 வாக்கில் இருக்கக்கூடிய ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, பஞ்சாபுக்கு அடுத்து தமிழகம் தான் வந்து நெல் உற்பத்தியில் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பல்வேறு இன்னைக்கு வரைக்கும் ஆயில் சீட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழகம் தான் முன்னணியில் இருக்குது. இருந்த போதிலும் இதற்காக விவசாயிகள் செலவிடுகின்ற அந்த இடுபொருள் செலவிற்கு ஏற்ப இந்த விளைச்சலுடைய அதிகரிப்பும் இல்லை, விளைச்சலுடைய கிடைக்கக்கூடிய விளைபொருள் நிர்ணயம் என்பதும் பிரச்சனையாகும். அப்ப இன்னைக்கு விவசாயத்துறையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான முரண்பாடு என்பது அங்கிருக்கக்கூடிய பல்வேறு வர்க்க சமூக அமைப்புகளின் ஒரு பெரிதாக தோன்றி அப்படி வந்து ஒரு பிளவுபட்ட நிலை இல்லாத சூழலில் விவசாய உற்பத்தியில் இருக்கக்கூடிய இந்த விளைபொருள் நிர்ணயம், விளைபொருளுடைய விளைச்சல் அதிகரிப்புக்கும் அதற்கான செலவுகள் கணிசமாக செலவழிக்க வேண்டிய இந்த முரண்பாடு என்பது மிக பெரிய அளவிலான முரண்பாடுகளாகும். அப்ப இந்த முரண்பாட்டை அந்த சுதந்திரமாக இருக்கக்கூடிய அந்த விவசாயி எப்படி அதை வந்து தீர்க்க பார்க்குறாங்கன்னா கடன்களை பெற்று தீர்க்க பார்க்குறாங்க. இப்போ இதே 2019 அந்த சர்வே என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு இந்த விவசாய குடும்பங்களுக்கும் சராசரியாக 1 லட்சத்திற்கு மேலான கடன் என்பது இருக்கு. அது நிறுவன கடன் இல்லை பல கடன்களாக இருக்கலாம். ஆனால் அதனுடைய குவான்டிஃபையான அமௌண்ட்டு 1 லட்சம் என்பது இருக்கு. அப்போ மந்த்லி வருமானம் என்பது அவர்களே என்ன சொல்றாங்க, 10,000, ஓபிசிக்கு 12,000. ஆனால் ஒரு குடும்பத்திற்கு 1 லட்சம் அளவில் கடன் என்பதும் இருக்கக்கூடிய சூழ்நிலை. அப்போ இந்த கடன் போன்ற இந்த வலைக்குள்ள திரும்பி இந்த விவசாயிகள் வந்து அது சுற்றி அதுக்குள்ளேயே மாட்டுவதும், இன்னொரு பக்கம் அவங்களுடைய பசங்களோ இல்லை வெவ்வேறு, ஏன்னா நீங்கள் எந்த விவசாய குடும்பங்கள்லேருந்து நம்ம பார்த்தோம்னா அவங்க வந்து தங்களுடைய பசங்களை விவசாயத்துக்கு வரவேற்கிறாங்க. எல்லாருமே கல்வித்துறை மூலமாக இன்னைக்கு வந்து ஒரு இன்ஜினியரிங்கோ பொறியியல் பட்டமோ இல்லை வெவ்வேறு பட்டங்கள் மாதிரி பல சர்வீஸ் செக்டாரில் போகிறதுக்கோ வேறு தொழில்துறைக்கு போகிறதுக்காக தான் போகிறாங்க. அப்போ அப்படி சில குடும்பங்களில் போகிறாங்கன்னா அதில் வரக்கூடிய அந்த மாதிரியான சில வருமானங்களும் இந்த விவசாயத்திற்கு சுழற்சிக்கு வருதே தவிர இப்படித்தான் ஒரு விவசாயி வந்து தமிழக விவசாயி வந்து தன்னுடைய அந்த விவசாய தேவைகளுடைய இடுபொருள் செலவு போன்ற விஷயங்களை பண்ணுறானே தவிர இதில் வந்து நமக்கு ஏற்கனவே தெரியும் உலகமயமாக்கல் போன்றத தோழர் சொன்ன மாதிரி இன்னைக்கு மாநில போன்ற பல விடயங்களும் வந்துருக்கிறதுனால அது வந்து ஒரு பெரிய ஒரு சிக்கலில் வந்து இங்கே மாட்டியிருக்க பிரச்சனை இருக்குது. இருந்தாலும் முழுமையாக விவசாயத்தை விட்டு அவர்கள் வெளியேறி போகின்ற ஒரு தொழில் வாய்ப்புகளும் வேலை வாய்ப்புகளும் இல்லாதனால மீண்டும் அந்த விவசாய அமைப்பு முறைக்குள்ளேயே ஒரு உடன்பாடுன்ற ஒரு சூழல் தான் இன்னைக்கு நிலவுகின்ற ஒரு போக்கு. அப்ப அடுத்த மிக முக்கியமான கேள்வி இது வந்து நமக்கு வந்து எழுப்புகின்ற 2 கேள்வியில எனக்கு இருக்கு, அதை நம்ம விவாதத்துக்கு எடுத்துன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப முதலாளித்துவத்திற்கு முந்தைய ஒரு உற்பத்தி முறைகளில் வந்து பிரதானமாக இருக்கிறது என்னன்னா, அங்கே வந்து ஒரு மறுமுதலீடு போன்ற அம்சங்கள் வந்து அதுக்குள்ளேயே திரும்பி நடந்து அது முன்னேறி போவதாக முதலாளித்துவ வளர்ச்சியினுடைய மிக முக்கியமான அம்சமே அந்த மறுமுதலீடு. அப்போ நிலையான மூலதனம் என்பது வளர்ச்சி பெறுவது, அதன் ஊடாக அந்த மூலதனத்தினுடைய திரட்சி அதை வந்து பல்கி பெறுவது என்பதுதான். அப்போ அங்கே அதனுடைய உபரி உழைப்பு என்பது தொழிலாளியினுடைய கொடுக்கப்படாத ஊதியத்திலிருந்து பெறப்படுகின்ற அந்த சமூக விதியின் அடிப்படையில் இயங்குது. இப்போ விவசாயத்துறையில் இப்போ நாம் பார்த்த வகையில்
இங்கே ஒரு உபரி உற்பத்தி என்பது உறிஞ்சுகின்ற ஒரு நிலப்பிரபுத்துவ தன்மை என்பது இன்னைக்கு வந்து இல்லாமல் போயிடுச்சு. அது வந்து ஒரு முதலாளித்துவ சந்தையோடு பிணைக்கப்பட்ட சூழலில் தான் இருக்கு. இருந்த போதிலும் இந்த மறுமுதலீடுகள் வந்து மீண்டும் மீண்டும் விவசாய உற்பத்தியில் ஏற்படுகின்ற அந்த உபரி என்பது மீண்டும் மறுமுதலீடு செய்யப்பட்டு அது வளர்ச்சி அடையுதா அப்படின்னு பார்த்தா அந்த கேள்வியை வந்து சீரியஸாக பார்க்க முடியுது. அப்படிப்பட்ட விவரங்களை நோக்கி நம்ம ஆய்வை நோக்கி போகணும் அப்படின்ற ஒரு தேவை இருக்கு. ஏன்னா அது மிக முக்கியமான ஒரு வகையில் வந்து முதலாளித்துவ உற்பத்தி முறையினுடைய அந்த வளர்ச்சி என்பது விவசாயத்துறையில் எப்படி இருக்குன்றதுக்கு ஒரு முக்கியமான காரணியாக இருக்குன்ற மாதிரி நான் கருதுறேன். இரண்டாவது அம்சம் என்னன்னா, விவசாயத்தினுடைய ஒரு செகண்டரியாக இருக்கக்கூடிய அதனுடைய இரண்டாம் பட்சதாக இருந்தது தான் கைத்தொழில் சார்ந்த விஷயம். இப்போ நம்ம ஏற்கனவே நமக்கு தெரியும், விவசாய அமைப்பு குடும்ப அமைப்பு அந்த கிராம அமைப்பு முறைகளில் விவசாயத்திற்கான தேவைகளை உருவாக்கக்கூடிய கைத்தொழில்கள் இருந்தது. அப்போ அந்த கைத்தொழில்கள் என்று இது தனியாக அது நமக்கு இன்னைக்கு தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய அளவில் தனியாக பிரிந்து அது ஒரு பெரிய வளர்ச்சி அடைந்து அதில் வந்து எம்எஸ்எம்இ மாதிரியான ஒரு பெரிய செக்டார் உருவாகி இன்னைக்கு கோவை மாதிரியான இடங்கள் நமக்கு ஒரு இது அது இன்னைக்கு வந்து ஒரு சர்வதேச சந்தையோடு பிணைக்கப்பட்ட இல்லை இந்திய அளவிலான சந்தையோடு பிணைக்கப்பட்டு வளர்ச்சி என்ற ஒரு போக்கு வந்து போயிட்டு இருக்கு. அப்போ அதையும் விவசாய உற்பத்தியையும் இணைத்து பார்க்கின்ற போக்கு வந்து எப்படி நம்ம வந்து பார்க்கறது? அப்போ ஏற்கனவே ஐரோப்பாவில் வந்து அப்படிப்பட்ட அந்த கைத்தொழில் வந்து பிரித்து அது பற்றை தொழிலாக உருவெடுத்து அதை வளர்ச்சி நின்றால் முதலாளித்துவ உற்பத்தி முறையில் வளர்ச்சி போன மாதிரியான சூழலில் அந்த கோணத்தில் இருந்து அந்த கண்ணோட்டத்தில் இருந்து இதை நாம் எப்படி பார்ப்பது? நம்ம விவசாயத்துறை மட்டும் தனியாக வைத்து அது முதலாளித்துவம் அதோட தன்மையை பற்றி பார்ப்பதா, இந்த கைத்தொழிலுடைய அதனுடைய உறவு அதனுடைய வளர்ச்சி அதனுடைய போக்குகள் அப்படின்றதையும் சேர்த்து பார்க்கறதான்ற இந்த கேள்வியும் தமிழகம் வந்து நமக்கு குறிப்பாக எழுப்புது. ஏன்னா தமிழகத்தினுடைய தன்மைகள் வந்து இன்னைக்கு தொழில்துறை முன்னேறிய அளவிலும் பாரிய அளவிலும் இருப்பதும் அதுக்கப்புறம் நீங்கள் சேவை தொழில்ன்ற அந்த ஒரு துறை வந்து இது அதற்கு மேலாக இருப்பதுங்கிற ஒரு கூப்பிட்டதுனால அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்கு. அடுத்து மூணாவது கேள்வி என்ன இருக்கு? என்னதான் இருந்தாலும் நிலம் என்பது ஒரு உற்பத்தி சாதனமாக இருக்கும்போது அப்ப அந்த உற்பத்தி சாதனம் நிலம் என்பதிலிருந்து அந்த நிலத்தின் அந்த உற்பத்தியாளனாக இருக்கக்கூடிய அந்த விவசாயி இன்னும் வந்து முழுமையாக பிரிக்கப்படாத ஒரு நிலை என்பதும் நிலவுவதாக இருக்கக்கூடிய இந்த சமூக அமைப்பாக தான் இருக்கு. அப்ப அப்படி ஒரு முழுமையான அப்ப அதை அந்த ஏற்கனவே நம்ம ஏற்கனவே பார்த்த ஐரோப்பிய அந்த மாதிரியான முறையில நிலத்திலிருந்து அந்த நிலம் சார்ந்த உடைமையிலிருந்து அன்னைக்கு வந்து பண்ணையடிமைகளும் சுதந்திர விவசாயிகளும் பிரித்தெறியப்பட்டு அவர் நகரங்களை நோக்கி தொழிலாளிகளாக பட்டாளி மயமாக்க போக்கி உருவாகிறதை ஒரு வலிமையான முறையில செய்யற மாதிரி இங்கே செய்யலைங்கிறது இது வந்து இருந்தா கூட இது வந்து எந்த வகையில் ஒரு உற்பத்தி உறவுகள் சார்ந்த பிரச்சனையை வந்து தீர்மானிக்கிறதா இருக்கு, அதனுடைய அம்சங்கள் என்ன, அப்ப இதில் இருக்கக்கூடிய மாற்று போக்குகள் என்ன என்பதையும் நமக்கு ஒரு சீரியஸான கொஸ்டினை மூணாவதாக இருக்கிறாங்க. நான்காவதாக இப்ப தமிழகத்தினுடைய இந்த தன்மைகளிலிருந்து பார்க்கும்போது இங்க கிராமப்புறங்களில் ஒரு வர்க்கங்களாக பிளவுன்ற தன்மை என்பது எந்த வகையில் அப்ப இதனுடைய தொகுப்பாக பார்க்கும்போது இங்கு ஒரு பண்ணை அமைப்பு முறைகளோ நிலப்பிரபுத்துவ அமைப்பு முறைகளோ அதில் சார்ந்த சுரண்டலோ அப்படிப்பட்ட ஒரு நிலப்பிரபு பண்ணையடிமை இல்லைன்னா வந்து குத்தகை விவசாயி நிலப்பிரபு அப்படிங்கிறது வந்து ஏறக்குறைய இல்லாததான் இதனுடைய விவரங்களும் இதனுடைய தெளிவுகளும் காட்டுது. அப்போ இதை நாம் எந்த வகையில் இந்த வர்க்கங்களாக பிளவுண்ட கிராமப்புறத்தை பற்றியான ஒரு சிறப்பான ஒரு குறிப்பான நாம் ஒரு ஆய்வுகளை மேற்கொள்ளும்போது தான் இந்த விவசாய அமைப்புகள் முறையில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரிவுகளை அதை அந்த சொன்ன மாதிரி எனக்கு டக்குனு தமிழில் வரல, மார்ஜினலோ ஸ்மால் மீடியமோ லார்ஜோ இப்படி இருக்கக்கூடிய இந்த விவசாயிகளுடைய இந்த பிளவுகளை நாம் எப்படி பார்ப்பது? இப்போ இவர்களுடைய கோரிக்கை என்பது பொது கோரிக்கையாக எது இருக்கு, இதில் வந்து தனித்தனி கோரிக்கைகளாக என்ன இருக்கு, இவர்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய முரண்கள் என்ன, இதை தீர்ப்பதற்கான வழிமுறைகள் என்ன, அப்புறம் இதிலிருந்து நாம் இவர்களை ஒரு கூட்டுடைமை கூட்டு மயமாக்குவதை நோக்கி எப்படி நகர்த்துவது அப்படின்றத நோக்கியான ஒரு சீரியஸான அடுத்த ஒரு விஷயத்தையும் வந்து நாம் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறதா நான் பார்க்கிறேன். ஐந்தாவது கடைசியாக பார்த்தோம்னா உழுபவனுக்கே நிலம் சொந்தம் அப்படிங்கிற அந்த ஒரு கோரிக்கை என்பது இந்த விவரங்களிலிருந்து இந்த ஆய்வுகளிலிருந்து இந்த விவரங்களிலிருந்து பார்க்கும்போது அது இன்னைக்கு வந்து ஒரு முன்வைக்கப்படக்கூடிய கோரிக்கையாக இல்லை. அப்போ நிலத்தை வந்து நாம் வந்து ஒரு கூட்டுறவுமயமாக்கக்கூடிய ஒரு தேசியமயமாக்கக்கூடிய அதை வந்து இணைக்கக்கூடிய போக்கில் தான் போகணும். ஏன்னா அவ்வளவு கூட்டுக்குண்டான நில அமைப்புகளாக இருப்பது என்பது எந்த வகையிலும் நாம் வந்து ஒரு பொதுவுடைமை சமூகத்தை நோக்கி நகர்வதற்கான ஒரு சூழலை உருவாக்க போவதில்லை. அப்போ அந்த கூட்டுடைமை கூட்டுறவு சிந்தனையாக்க முறைகளை
விவசாயிகள் மத்தியில எப்படி உருவாக்குவது, அதற்கான திட்டம் என்ன என்பதைத்தான் நீங்கள் பிரதானமாக வகுக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறது தான் நம்முடைய தமிழக வேளாண் துறை மாற்றங்கள் என்று காரணம்.